போகும் இடமெல்லாம் பேசும் மேடையெல்லாம் பொய் பொய் பொய், பொய்யை தவிர வேறு ஒன்றுமில்லை என்ற பாலிசியோடு இருக்கும் ஒரே கட்சி என்றால் அது திமுக மட்டும்தான். தொட்டதற்கெல்லாம் அதிமுகவை குறை சொல்வது, இல்லை என்றால் அதிமுக பாஜக மறைமுக கூட்டணி என்று இல்லாதது பொல்லாததையெல்லாம் சொல்லி அள்ளி விடுவது. இப்படியாக போய்கொண்டிருந்த திமுகவின் பிழைப்பில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது 2024 தேர்தல் களம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? உண்மை ஒரு நாள் வெளிவந்துதானே தீரும். அப்படி திமுகவின் உண்மை முகத்திரையை கிழி கிழியென கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. பாஜகவுடன் உண்மையாலுமே கள்ளக்கூட்டணி வைத்திருப்பது யார் என்று போட்டோ ஆதாரங்களோடு காட்டி பிரச்சார களத்தில் பிச்சு உதறி கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர். வெள்ளை கொடி காட்டி மோடியை வரவேற்ற ஸ்டாலினை, பக்கத்தில் அமர்ந்து பல்லை காட்டி சிரித்து கொண்டிருந்த ஸ்டாலினை, மோடியுடன் கூட நின்று கைகாட்டி போஸ் கொடுத்து போட்டோ எடுத்த ஸ்டாலினை என்று விதவிதமாய் வித்தியாசமாய் மோடியுடன் ஜோடி போட்ட ஸ்டாலினை ஆதாரங்களோடு கிழித்து தொங்க விட்டிருக்கிறார். அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான். எங்கயா நாங்க கள்ள கூட்டணி? அது பழக்கம் போல் இருக்குது, பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு. கள்ள கூட்டணி வைக்கின்ற பழக்க தோசை இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவர் இப்படி சொன்னது கிடையாது. கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் கள்ள கூட்டணி வச்சது நாமளா அவியலா? அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் வச்சிருக்காரு. இத ஆதாரத்தோட எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று. யாரை ஏமாத்துற நாடகம். அது மட்டுமா, சீட் நுனியில் உட்கார்ந்து கொண்டு ஆடாமல் அசையாமல் பவ்யமாய் எங்க ஊர்ல விழா வச்சிருக்கோம் வாங்க வாங்க என்று அழைத்த உதயநிதியை, கேலோ இந்தியாவுக்கு வந்தே ஆகணும் நீங்க என்று அன்பு கட்டளை போட்டு உரிமையோடு உறவாடிய உதயநிதியை, குனிந்து கும்பிடு போட்ட உதயநிதியை திமுகவினரின் முகத்திரையை ஆக்குவேறு ஆணிவேராக உரித்து விட்டார் எதிர்கட்சி தலைவர். இன்னொருத்தர் பாக்குறாரு, நான் சிரிச்சா என்னங்க தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம். அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க? வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் கிட்ட சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? இப்போது தெரிகிறதா யாருக்கும் யாருக்கும் கள்ள உறவு என்று? அன்றைக்கு கோபேக் மோடி என்று சொல்லி கருப்பு கொடி காட்டியவர்கள் இன்றைக்கு வெட்கமே இல்லாமல் வெல்கம் மோடி என்று சொல்லி வெள்ளை கொடியோடு வெளியே வருகிறார்கள். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா இந்த திமுகவினருக்கு? இந்த 2024 தேர்தலில் ஹைலைட்டே எதிர்கட்சி தலைவரின் இந்த பிரச்சாரம் தான். திரு ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சியா இருக்கும்போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப திரு ஸ்டாலின் கருப்பு பலூன் விட்டார். கோ பேக் மோடி. என்ன சொன்னாரு? கோ பேக் மோடி சொன்னாரா இல்லையா? எல்லா தொலைக்காட்சியில் வந்ததில்ல, பத்திரிகையில் வந்ததில்ல. இப்ப ஆளுங்கட்சி ஆனோன்னு வெல்கம் மோடிங்கிறார். எதிர்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடி, ஆளுங்கட்சி ஆகும்போது வெல்கம் மோடி. இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். திமுகவின் உண்மை முகத்தை கிழிக்கும் இந்த பிரச்சாரத்தால் வீழத்தான் போகிறது திமுக. பாஜகவோடு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி கொஞ்சி குலாவுவதை போட்டோ ஆதாரங்களோடு புரட்சி தமிழர் அம்பலப்படுத்தியதால் ஆடித்தான் போயிருக்கிறது திமுக கூடாரம். உள்ளபடியே வெளிச்சத்திற்கு வந்துவிட்ட திமுக பாஜக கள்ள உறவால் திமுகவுக்கு பெரும் அடியை கொடுக்க போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள்.
நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.